நண்பர்களே, வணக்கம். நாம் இன்று ஆரம்பிக்கவிருக்கும் சிலப்பதிகாரம் பேசப்படாத உண்மைகள் என்ற தொடரின் முதல் அத்தியாயத்திற்கு வந்துள்ளீர்கள். சிலப்பதிகாரம் என்றவுடனே கண்ணகி, கோவலன், சிலம்பு இதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த நூல் ஒரு காப்பியம் மட்டுமல்ல, தமிழரின் அரசியல் அறம் மற்றும் தேச ஒருமைப்பாட்டைக் காட்டும் ஆவணம். அறிஞர்களின் கூற்றுப்படி சிலப்பதிகாரத்தின் உண்மையான விதை எங்கே இருக்கிறது? அது கண்ணகி நீதி கேட்ட இடத்தில் இல்லை. அது இளங்கோவடிகளின் துறவில் இருக்கிறது. பேசப்படாத உண்மை, அரசியல் மரபு. இளங்கோவடிகளின் தியாகம் இல்லை என்றால் சிலப்பதிகாரம் என்ற ஒரு காவியமே நமக்கு கிடைத்திருக்காது. இதுவே பேசப்படாத முதல் உண்மை. இராமாயணம் எப்போது தொடங்குகிறது? தனக்கு உரிய அரியணையை தம்பி பரதன் மறுக்க, இராமன் அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் சிக்கல் தொடங்கி இராமாயணக் கதையே விரிகிறது. அதாவது, அரசியல் மரபுக்கு எதிரான ஒரு புள்ளியில் கதை ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்முடைய சிலப்பதிகாரம் எப்படித் தோன்றியது? தனக்கு வரவிருந்த சேர நாட்டின் ஆட்சியை தமையன் செங்குட்டுவனுக்கு கொடுத்துவிட்டு இளங்கோவடிகள் துறவு பூண்டதால்தான் சிலப்பதிகார காவியம் பிறக்கிறது. அண்ணனின் ஆட்சியைத் துறந்து தவ வாழ்வை தேர்ந்தெடுத்து அந்த அறத்தின் அடிப்படையில்தான் அநீதியால் அழிந்த கண்ணகிக்கு நீதி கேட்கும் உரிமை உருவாகிறது. அதிகாரத்தை நாடியதனால் ஒரு கதை பிறந்தது. அதிகாரத்தை துறந்ததனால் இன்னொரு பேரிலக்கியம் பிறந்தது. அதிகாரத்தை கைவிட்டு அந்த அறம்தான் இன்றும் இளங்கோவடிகளை தலைசிறந்த கவிஞராக பேச வைக்கிறது. மறைந்த கருத்தியல், தேசிய ஒருமைப்பாடு. சிலப்பதிகாரம் வெறும் ஒரு வட்டாரக் காப்பியம் அல்ல, அது ஒரு தேசிய ஆவணம். இளங்கோவடிகள் 2 முக்கியமான ஒருமைப்பாட்டை சிலம்பின் மூலம் நிலைநாட்டினார். சமய ஒருமைப்பாடு. சைவ, வைணவ, சமண, பழத்த மதங்கள் அனைத்துக்கும் சம மரியாதை கொடுத்து அனைத்து மதக்கூறுகளையும் அவர் தன் காவியத்தில் ஒருமைப்படுத்தினார். சமூக ஒருமைப்பாடு. அரசர், வணிகர், வேளாளர் என்ற 3 சமூக குழுவினரின் வாழ்வையும் சேர, சோழ, பாண்டிய நாட்டின் நிலப்பரப்புகளையும் இணைத்துக் காட்டி தமிழ் தேசத்திற்கான ஒற்றுமையை உருவாக்கினார். தேசத்திலுள்ள பல்வேறு பிரிவினர்களை காவியத்தின் மூலம் ஒன்றுபடுத்திக் காட்டியதாலேயே இளங்கோவடிகளை இந்தியாவின் முதல் தேசிய கவிஞர் என்று பெருமையுடன் கூறலாம். சிலப்பதிகாரம் நீதியின் கதையோடு தமிழரின் ஒற்றுமை கயிற்றையும் பின்னி வைத்திருக்கிறது. ஆகவே, நண்பர்களே, சிலப்பதிகாரத்தை வெறும் துயரக் காவியமாக பார்க்காமல் அது காட்டும் அரசியல் அறம், துறவு மற்றும் தேச ஒருமைப்பாடு ஆகியவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அத்தியாயத்தில் சிலப்பதிகாரம் என்று பெயர் வர என்ன காரணம் என்று பார்ப்போம். சிலப்பதிகாரத்தின் அடுத்த பேசப்படாத உண்மையை அறியத் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.